ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நேற்று ஈவினிங்கே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போக பார்க்குது அப்படின்ட்டு. ஒரு நல்ல ஒரு கேப் அப்பு இது சூப்பராக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிச்சு. ஏன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டும் நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்தது அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்து மார்க்கெட் ஏறிச்சு. பட் இவ்வளோ போகலாம் தெரியாது, ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு மேலே அதுக்கு மேலே போகாது அப்படின்னு நினச்சேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 330 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு டேரெக்ஷனு. ஸோ சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். நான் நேற்று வச்சுருந்த போர்ஷனை காலையில் கொடுத்துட்டு அகெயின் ஒரு போர்ஷன் எடுத்தேன். அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்தே ஆக்சுவலாக நான் எடுத்ததே வந்து 74,800 கிட்ட எடுத்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 75,350க்கு மேலே போய் முடிஞ்சால் 75,350க்கு மேலே முடிஞ்சால் என்ன பண்ணுறது? ஸோ இத்தனைக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு காண்டர் மாதிரியான ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா மார்க்கெட் ஏறிடுச்சு, ஸோ அப்சைடில் கொஞ்சம் டெபிட் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சு எடுத்தேன். பட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு சின்ன ஒரு லாஸ் ஒன்று புக் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒரு 3/4%லேருந்து 1% மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிஃப்டியோட ஸ்டாடல் ஒரு 185%, 184 பாயிண்ட்டும், அண்ட் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 980 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் ப்ரீமியமாக வச்சுருக்கு. இன்றைக்கி வந்து பெரிய நியூஸ் இல்லை. பட் நாளைக்கு நைட் வந்து யூஎஸில் இந்த ஃபெட் ஈவெண்ட் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் அங்கே மேபி வால்டைலாக இருக்க வாய்ப்பு. பட் நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டே ஹை கிட்ட மேலே போயிருக்கு அப்படின்றதுனால இன்றைக்கி இஓடி எல்லா கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் ஸ்பைக் ஆச்சு, ரொம்ப அதிகமாக ஸ்பைக் ஆச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சு. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் இன்னும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவ் போகலாம், மேலே போகலாம் அப்படின்றது வந்து கிளியராக தெரியுது. ஸ்கியூ கூட வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து அப்சைடாக மாறிடுச்சு. பட் இப்படி எல்லாமே மாறும்போது தான் மார்க்கெட் குப்புற கழுந்து விழும். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து மார்க்கெட்டில் நல்லபடியாக இருக்குது அப்படின்றது தான் இது மூலமாக சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. அன்னின்னைக்கு சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆஃப் த டே வந்து ஒரு 380 ரூபாய்க்கு இருந்தது. இப்படி சார்ட்டை பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராடலு. நான் இங்கேருந்து நான் மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்ட்ராடல் பாயிண்ட்டை வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ பட் கஷ்டமாக இருந்திருக்கும் இன்ட்ராடேக்கு வந்து இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி கேம்லாம் ஆடணும் அப்படின்னு நினச்சிருந்தா. நல்ல வேலை ஹெட்ஜாக போகிறதுனால தப்பிச்சது, இல்லைனா வந்து கஷ்டமாக இருக்கும். ரொம்ப வந்து கொடூரமாக கால் சைடு வந்து ப்ரீமியம் ஏறிச்சு அப்படின்றது தான் உண்மை. இது நிஃப்டிது. அதே ஆட்டோமேட்டிக் ஸ்டாடல் பார்த்திங்கன்னா ஒரு மேடும் பள்ளமாக இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம் இருக்குதுன்னு அர்த்தம். லாஸ்ட் அரை மணி நேரத்தில் ஒரு 5 ரூபா ஏறி இருக்குது. இது என்ன மீன் பண்ணுதுன்னு தெரில. பட் நாளைக்கு வந்து மேலே கொஞ்சம் அப்சைடு வந்து போயிட்டு தான் வந்து எதுவாக வேணால் நடக்கும் அப்படின்றது வந்து கிளியராக இருக்குது. 23,000க்கு வந்து மேபி இந்த வாரம் செக் வச்சுருக்கலாம். நாளைக்கு நாளானிக்கு பார்க்கலாம் எக்ஸ்பைரிக்கு. அண்டு நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது ஸோ 22,850 அட் த மணி வச்சுருக்கு. கால் சைடு 100 ரூபா ப்ரீமியமும், புட் சைடு 84 ரூபா ப்ரீமியமும், 184 ரூபா கலெக்டிவாக வச்சுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நோயை ஏதோ இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? 5,000%, 3,000%ன்னு இன்றைக்கி சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 4,00,000% சேஞ்ச் நோயெல்லாம் இருந்தது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுனே பெருசாக வந்து சொல்லவும் முடியல. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இப்போலாம் எக்ஸ்பைரி வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஈஸியாக வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த சைடு ட்ரெண்ட் ஆகும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய கேபிட்டல் வேணும். முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐவி வந்து என்ன சொல்லுதுன்னா கம்ஃபர்டபுள் ஐவி மேலே போகிற மாதிரி தாங்க இருக்குது. டில் வந்து 23,200 வரைக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ எங்கேயுமே வந்து அச்சு பிசுறாமல் 400 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டுக்கு அந்த வழி வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கும் மேலே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்க்கலாங்க. பட் இன்றைக்கெலாம் வந்து காலில் அவ்வளோ அன்வைண்ட் இருக்குது, புட்டில் அவ்வளோவுமே எழுதி வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ எவ்ரி 50 பாயிண்ட்ஸுக்குமே ரொம்ப சீக்கிரமாகவே 10 லட்சம் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆக முடிஞ்சுது அப்படின்றதுனால மார்க்கெட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம். இனிமேல் செல்லான் ரைஸு இல்லைனா வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை இறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கவர் கண்டிப்பாக வேணும். என்னோடய வீடியோவில் நான் டெய்லி நான் சொல்லுவேன், இந்த மாதிரி ஷார்ட் கவர் இருந்தால் தான் திரும்ப வரமாட்டாங்க. பட் பார்க்கலாம் இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு கண்டிப்பாக தெரியலை. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 20 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. டே ஐயில் முடிஞ்சதுனால மார்க்கெட் மேபி வந்து மேலே போக தான் ட்ரை பண்ணோம். பட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஒரு கிளியராக வியூ கிடச்சிரும். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி
நேற்று எஃப்ஐஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் 1900 கோடிக்கு டோட்டலாக க்ரீனில் இருந்தது. சின்ஸ் நேற்று ஒரு 111 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இது பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். இது எதுவும் டேலி ஆகிடும்ட்டு. பட் இன்றைக்கி ஒரு 330 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ செக்லிஸ்ட்டில் நிறைய விஷயம் வச்சுருக்கேன், அங்கேயே நம்ம டீல் பண்ணலாம். எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு தயவு செஞ்சு அப்படியே வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்தாலே தெரியுது, நிறைய வந்து க்ரீனாக ஹைலைட் பண்ணியிருக்கேன். எஸ் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் க்ரீனாக இருந்ததுனால நாளைக்கும் இப்படி இருக்க வாய்ப்பு அப்படின்றதுனால ஒரு டேட்டா எழுதும் போதும் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5% வந்து இறங்கியிருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல விஷயம். நிஃப்டியோட ஸ்டாடல் பாயிண்ட் 184 பாயிண்ட்டு அண்ட் சென்செக்ஸ்க்கு 980 இருக்குது. ஸ்கியூ வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. முதல் ஃப்ளாட் டு அப்சைடு அப்படின்ற ஒரு ஸ்டான்ஸ் இருந்தது. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 400 பாயிண்ட்டுக்கு நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து ஒரு வே வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் மார்க்கெட் வந்து போக நிறைய சான்ஸ் இருக்குங்க. ஸோ ஐவியை பொறுத்த மட்டுக்கு அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லாஸ் எடுத்துங்க, பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துங்க. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸ் ஓஐ பார்க்கும்போது மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டி ஒரு 330 பாயிண்ட் ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு. அண்ட் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லேசாக இறங்கியிருக்கு. இது மேபி வந்து சின்னதாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக கூட இருக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். இல்லைனா ஷார்ட் இருந்தது கூட ஷார்ட்டை வெளியே எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பட் மார்க்கெட் ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சரில் கொஞ்சம் வந்து அந்த லாங் ஷேடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பேங்க் நிஃப்டி 2% ஏறி இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டும் ஏறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லாங் வந்து ஹெவியாக இருக்க வாய்ப்பு. பேங்க் நிஃப்டி 1 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஏறி இருக்குது ரீசெண்ட் டேஸில், ரொம்ப அதிகமான ஓஐ. ஸோ மார்க்கெட்டுமே ஒரு 2.25% ஏறி இருக்குது. அண்ட் மிட் கேப்பும் 54 16லேருந்து 54ன்னு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ப்ராட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்காக இருக்க வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டேட்டா வந்து சொல்லுது. அண்ட் பிசிஆர் பார்க்கும்போது கூட நல்ல ஒரு க்ளோ இருக்குது. நேற்று இருந்ததை விட பிசிஆர் இன்றைக்கி ஹெவியாக நிஃப்டிலேயும் ஏறி இருக்குது, பேங்க் நிஃப்டிலேயே இருக்குது, மிட் கேப் நிஃப்டிலேயும் ஏறி இருக்குது. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கால் செல் பண்ணவங்களோட விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த 22,700 கால் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 41 லட்சம் கான்ட்ராக்ட் இன்றைக்கி ஒரே நாள் மட்டும் ஷேடாக இருக்குது. அது வந்து ஹியூஜுங்க. ஸோ மார்க்கெட்டு 150 பாயிண்ட் தான் மேலே ஏறி இருக்குது. சின்ஸ் வந்து அந்த காலை வந்து அன்வைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. பட் 41 லட்சம்ன்றது அது வந்து ரொம்ப ஹியூஜு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 41 லேக் அப்படியே வந்து புட்டில் வந்து கைமாற்றி விட்டுருப்பாங்க. அதனால தான் என்னவோ தெரியல நேற்று 1.03 இருந்த இந்த பிசிஆர் 1.42 அப்படின்னு ஒரு வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து கண்டிப்பாக புட் செல்லர் மார்க்கெட்டில் இருக்காங்க அப்படின்றதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பு நாளைக்கு. குளோபல் மார்க்கெட்டை பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.2% டவுனில் இருக்குது, கிரிப்டோ டவுனில் இருக்குது, யூரோப்பியன் மார்க்கெட் க்ரீனில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்க்கும்போது காலையின் பிடியில் சந்தையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஆமாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இது எத்தனை நாள் இருக்கும்லாம் தெரியல. அடுத்த வாரம் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன், கொஞ்சம் வந்து லேசாக இறங்க வாய்ப்பு. பட் அது அடுத்த வாரம் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமைலேருந்து அந்த ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபெட்டோடைய ரிசல்ட்டும் வந்துடும் அப்படின்றதுனால ஸோ மார்க்கெட் கொஞ்சம் வால்டைலாக இருக்க வாய்ப்புங்க அடுத்த வாரம்லாம். ஸோ கிளியர் ஒன் சைடு மூவ் இன்றைக்கி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. ஸோ டோட்டலாக வந்து விஷயங்களை பார்க்கும்போது ஃபியூச்சர் ஓஐ ஒரு மாதிரி லாங் சைடில் இருக்க மாதிரி தான் இருக்குது. புட் செல் ஹெவியாக இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆகும், கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் ஃபெட் ஈவெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்றதுனால நாளைக்கு மதியானம் மேலே ஏதாவது ஒரு செல்லிங் வந்து வரலாம் அப்படின்றது எனக்குள்ளே தோணிகிட்டு இருக்கு. பட் ஐம் நாட் ஷுர். பட் மார்க்கெட் டே ஐயில் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுனால ஈஸியாக 23,000 தொடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம். இது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.